ஜீரோ ரிலாக்ஸ் டைப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? மெமரி லாஸ் ஆயிடுச்சா? அப்படிலாம் சொல்லாதீங்க. ஞாபக மறதி அதிகமாக இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கு? அதாவது ஒரு ஜாமான ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா திருப்பி அது எங்க வச்சோம் தேடுறோம். ரொம்ப நேரம் மார்னிங் வந்து அதுலேயே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி வந்துடும் சம்டைம்ஸு. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு உண்டான ஒரு சின்ன பயிற்சியும் ஒரு முதிரையுமா பார்த்துடலாம். இது நமக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். வயது வித்தியாசமின்றி இந்த மெமரி வந்து மறந்து போகிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஜஸ்ட்டு 3 கவுண்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க போதும். மூச்சை எப்படி உள்ளே இழுக்கிறோம், மூச்சை எப்படி வெளியில் விடுறோம். ஓகே மேம். இப்போ வந்து அடுத்து அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். கைகள் மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த தம்பை கொண்டு போய் கைகளை நல்லா விரித்து வச்சுட்டு தம்பை கொண்டு போய் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேணாம். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 25-30 கவுண்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேயா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் நமக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணும் மெமரி. இதை தாண்டி நமக்கு வந்து ஒரு முதிரை இருக்குது. அந்த முதிரையும் செஞ்சிடலாம். ஹாக்கினி முதிரை. முதிரை செய்கிறப்ப நேராக நிமிர்ந்து முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ கை விரல்களை நல்லா விரித்துட்டு அப்படியே விரலோட நுனிகள் 5 விரல் நுனியையும் ஒன்றா இணைச்சிக்கணும். 5 10 விரல் நுனியும் ஒன்றா இணைச்சிக்கணும். அந்த அழுத்தத்தை லைட்டாக மைல்டு ப்ரெஸ் கொடுக்குறோம். அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணுறோம் ஜஸ்ட்டு. ஓகே, கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 10 விரல் நுனியையும் இணைச்சிருக்காங்க. அதில் மைல்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுறாங்க. கண்களை மூடி அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. இந்த முதிரை வந்து ஹாக்கினி முதிரை. இது வந்து ஞாபக சக்தி தாண்டி நமக்கு அதிக ஞாபக சக்தியை கொடுக்கும், ஞாபக மறதியை போக்கும். இதை தாண்டி இதில் அதிக பலன் நிறைய, அந்த முதிரைனால நிறைய யூசஸ் இருக்குது. அது என்னன்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேம் கேட்ட மாதிரி நிறைய பேர் வந்து காலையில் அவசரமான அந்த உலகத்தில் வேகமாக வேலை பார்க்குறப்ப நிறைய நேரம் நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது நான் சொல்கிறது எல்லாருக்கும் இல்லை, ஒரு நிறைய பேருக்கு இது பொருந்துன்னு நினைக்கிறோம். நாங்கள் கேட்ட இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் ஒரு ஜாமானை வச்சுட்டு தேடிகிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு கீ தேடுவோம். நம்ம கிச்சனில் கூட சமையலுக்கு தேவையான பொருட்களை கூட அந்த பாக்கெட்டோடு வச்சுருப்போம். சம்டைம்ஸ் அது எங்கே இருக்குதுன்னு தேடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த ஹாக்கினி முத்ராவையும் அந்த முதல்ல சொன்ன ஒரு சின்ன பயிற்சியையும் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப நமக்கு வந்து இந்த ஞாபக மறதி நல்லா கண்ட்ரோல் ஆயிரும். ஞாபக திறன் மூளையில் இருந்து செல்கள் நல்லா புத்துணர்ச்சியாக இயங்கும் இந்த ஹாக்கினி முத்ரா பண்ணுறப்ப. அடுத்து வந்து நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரையும் கொடுக்குறோம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மேம். தேங்க்யூ. அடுத்து ஏதோ கொஸ்டின் இருக்கா? இதை பற்றின டவுட் என்ன கொஸ்டின் மேம்? இது வந்து எவ்வளோ நேரம் செய்யலாம்? இதை வந்து ஆமாம், இது வந்து நமக்கு ரொம்ப ஞாபகம் மறதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட், அவங்கெல்லாம் வந்து 3 to 5 மினிட்ஸ் செஞ்சுக்கலாம். அதை வந்து 2 டைம்ஸாக செய்யணும், காலையிலையும் சாயங்காலமாக. பொதுவாக நார்மலாக ஞாபகம் சக்தி நல்லா இருக்கணுங்கிறவங்க ஏதாச்சும் ஒரு டைம் சூஸ் பண்ணிட்டு 3 to 5 மினிட்ஸ் இருந்தால் போதுமானது. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ.